ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி குக்கிங்கில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் நம்மளுடைய நாட்டு மீன் வகைகளில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. ஸோ அந்த வகையை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டு மீன் வகையான கெண்டை மீன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அழகாக துண்டு அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நம்ம இங்கே 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். 1 பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இதை நல்லா அம்மியில் அரைச்சி பைன் பேஸ்ட்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பைன் பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மிளகு, ஜீரகம் மற்றும் பூண்டு போட்டு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நல்லா சாந்தா அழகாக இருக்கும். நம்மளுடைய அரிஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீனை இதில் போட்டு நல்லா மீனில் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் தடவி விடுங்க. ஸோ தடவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இந்த மீனை எடுத்து வச்சு ஊற வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா அந்த மீனில் மிக்ஸ் ஆகி நல்லா அழகாக ஊறி இருக்கும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மீனை எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் ஒரு தவா அல்லது வானல் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீனை எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு அழகாக பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பிடாதீங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சூப்பராக பொரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய அழகான கெண்டை மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அழகாக இது மேலே புழிஞ்சு ஊற்றி அதுக்கப்புறம் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். எலுமிச்சை பழத்தோட அந்த லைட்டாக இருக்க அந்த புளிப்பு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சின்ன பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் பிடிக்காதவங்கள இந்த ஒரு மாடலில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்டான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அழகான நம்மளுடைய நாட்டு மீன் வகையான கெண்டை மீனை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான ஒரு மீன் வறுவல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா.